Hello medias, welcome to Bala Tech Tamil. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா Xiaomi 11i Hypercharge. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஷாமிலேருந்து லான்ச் பண்ணாங்க. இந்த மொபைல் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 5G மொபைல். 5G தான் ஹைலைட் அப்படிங்கிட்ட இல்லை. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 120 வாட்க்கான ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க, அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வெறும் 15 நிமிஷத்துலேயே ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையிலுமே ஆகுதா இல்லை இது சும்மா உருட்டுறாங்களா அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். ஓகே, அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இருக்கும் அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம அடுத்த எப்போது வீடியோ போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பார்த்தலாம். ஃபோனுடைய பாக்ஸு தான் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் நம்பர் 1 பிராண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. மொபைலோட இமேஜ் போட்டிருக்காங்க. ஃபோனோட நேம், கம்பெனி லோகோ போட்டிருக்காங்க. அப்புறம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்துட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். சைடில் வச்சிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுனா இதுவும் பிளாக் கலர்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம் டூல் இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க, சின்ன கவர் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எஃப்ஐஆர் கொடுத்துருக்காங்க. அதாவது கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம சைடில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் மொபைல். ரேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு ரேப்பரை சைடில் போட்டுடலாம். மொபைல் பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்குது. என்னடா மெசேஜில் இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஆல்ரெடி இது வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ண மொபைல் தான். இப்போ நம்ம வச்சு மறுபடியும் அன்பாக்ஸ் பண்ணிட்டுருக்கோம். மொபைல் இப்போ சைடில் வச்சிடலாம். மொபைலை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். இது வந்துட்டு சார்ஜ் இருக்கும் ஃபோனுக்கு நடுவில் இந்த அட்டை. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இதுதான் ஹைலைட், அதாவது 120 வாட்க்கான ஒரு சார்ஜிங் அடாப்டர். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனோட இதுதான் வந்துட்டு வெயிட்டாக இருக்குது. ஃபோனாவது கொஞ்சம் பரவாயில்ல. இந்த அடாப்டர் பார்த்தீங்கன்னா ஃபோனோட வெயிட்டாக இருக்குது. ஃபோன் வந்துட்டு 204 கிராம் வருது. இந்த அடாப்டர் எத்தனை கிராம் வருதுன்னு தெரியல, ஆனால் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஓகே, இதையும் நம்ம சைடில் வச்சிடலாம். இது என்ன பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இப்போ வர எல்லா மொபைல்ஸ்லையும் டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இதில் ஒன்றும் இல்லை. இப்போது நம்ம மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸுக்கு வரும். பில்டு குவாலிட்டியை பொறுத்தவரை உங்களுக்கு மேக் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபிங்கர் எதப்பட்ட அவ்வளோ தெரியாது. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கர்வாலாம் கிடையாது, ஃபுல் ஃப்ளாட்டாக தான் கொடுத்துருக்காங்க. 8.4 mm திக்னஸ் வந்துட்டு இருக்குது இதில். அப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ், அதாவது பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் தான் பவர் பட்டன் தான் ஃபிங்கர் பிரிண்ட். அது மாதிரி தான் வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஃபோன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மைக்ரோ செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக், அதாவது 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒன்றுமே இல்லை, சும்மா இதாக இருக்குது. மேலே வந்துட்டு இதுவும் கொடுத்துருக்காங்க, இயர் பிளாஸ்டும் கொடுத்துருக்காங்க. கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு 2 சிம் போட்டுக்கலாம். டூயல் 5G 8 பேண்ட் வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணும். 2 சிம் போட்டால் அவங்களால ஒரு மெமரி கார்டு போட முடியாது. ஒரு மெமரி கார்டு போட்டால் ஒரு சிம் போடலாம், ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு, அந்த மாதிரி தான். 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மைக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டூயல் ஸ்பீக்கர் தான், வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மோஸ் சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி நான் உங்களுக்கு அப்புறம் காமிக்கிறேன். அது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனோட வருது. 6.67 இன்ச்சுக்கான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க இவங்க. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா HDR10 சப்போர்ட் பண்ணுது. டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீக் பிரைட்னஸ் 1200 nits கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்ப பிரைட்டாக இருக்குது டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆம்பியன் லைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேப்பர் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க.
IP53 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பெசில்ஸ் எங்கேயும் அவ்வளோ இல்லை. நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா மேலே சின்னதாக ஒரு நாச்சில் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா பார்த்திங்கன்னா 16 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அப்பச்சர் வேல்யூ பார்த்திங்கன்னா 2.45 அப்பச்சர் வேல்யூட செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேக் சைடில் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 108 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்பச்சர் வேல்யூ பார்த்திங்கன்னா 1.89 அப்பச்சர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அடுத்து 8 எம்பிக்கான வைட் ஆங்கிள் கேமரா, அடுத்து 2 எம்பிக்கான மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ளாஷ் லைட்டும் கூடவே வந்துடுது, எல்லா ஃபோன்லேயும் இருக்கிறது தான். இப்போ நான் உங்களுக்கு இந்த கேமரா சாம்பிள்ஸ் போடுறேன், பார்த்துட்டு வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி கேமராவில் பேசிகிட்ருக்கோம். வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ நான் அப்படியே லைட்டாக வாக் பண்ணுறேன். ஸ்டெபிலேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். நல்லா தெரியுதா? Xiaomi 11i 5G Hypercharge அந்த ஃபோனில் இருக்க கேமராவில் தான் இப்போ பேசிகிட்ருக்கோம். சொல்லுங்கள், வீடியோ எப்படி இருக்குது, ஆடியோ குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கா? அந்த சாங் ஓடிட்டுருக்கு, கேட்குதுன்னு சொல்லுங்கள். இங்கே ஓடல, வேறு எங்கே ஓடிட்டுருக்கு. இப்போ நான் வாக் பண்ணுறேன். ஸ்டெபிலேஷன் ஃபோன் ஷேக் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். வேணால் கொஞ்சம் ஷேக் பண்ணி பார்ப்போம். லைட்டாக ஷேக் பண்ணுங்கள். ஸோ ஷேக் ஆகுதா, ஸ்டெபிலேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பேட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4500 mAhக்கான ஒரு பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஒரு பேட்டரியில் 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதாவது 2250 2250 2 பேட்டரி ஃப்ளிப் பண்ணி கொடுத்துருக்கிறதால இந்த ஃபாஸ்ட் சார்ஜரை அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இப்போ 2 பேட்டரிலையும் சார்ஜ் ஆகுதுன்னா அதில் கொஞ்சம் 2 பேட்டரியும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜிங் அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபோனை நம்ம ஓரமாக வச்சிடலாம். இதான் அந்த 120 வாட்க்கான அடாப்டர். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது வந்துட்டு வெயிட்டாக தான் இருக்குது. இது வச்சு இந்த ஃபோனை சார்ஜ் போட்டால் எவ்வளோ நேரத்தில் ஏறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிறது வந்துட்டு 15 நிமிஷத்தில் சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு ஏறதை வந்துட்டு ஃபஸ்ட் டைம் போடும்போது மட்டும் ஒரு 19 நிமிஷம் வந்துச்சு. செகண்ட் டைம் போடும்போதெல்லாம் ஒரு 17-18 நிமிஷத்தில் ஏறிடுது. ஹீட் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைம் போடும்போது மொபைல் ஹீட் ஆச்சு. ஓகே, மொபைல் ஹீட் ஆச்சு, அவ்வளோ ஆகலை. ஆனால் இந்த சார்ஜர், இந்த அடாப்டர் வந்துட்டு செம்ம ஹீட் ஆச்சு ஃபஸ்ட் டைம் போடும்போது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த பூஸ்ட் சார்ஜிங் இல்லாமல் போட்டால், அதாவது இது நம்ம ஃபஸ்ட் டைம் அது சார்ஜ் போடுறோம் அப்படின்னா இது வந்துட்டு 67 வாட்டில் தான் சார்ஜ் வரும். பூஸ்ட் சார்ஜிங் பூஸ்ட் அப்படின்னு இருக்கும். அது வேணும்னா நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஆன் பண்ணால் ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே, அது 2-3 நிமிஷம் கம்மியாகும். ஆஃப் பண்ணால் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக தான் வித்தியாசம். பூஸ்ட் சார்ஜிங் ஆஃபில் இருந்தால் சார்ஜிங் அவ்வளோ சூடாகலை, அதாவது அடாப்டர் சூடாகலை. ஆனில் இருந்தால் வந்துட்டு அடாப்டர் வந்துட்டு சூடாகுது, மொபைல் அவ்வளோ சூடாகலை. உங்களுக்கு இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் வேணும் அப்படின்னா இந்த அடாப்டரில் இருக்கணும். அதேமாரி இந்த கேபிள் இருந்தால் தான் உண்டு, இல்லைனா இந்த சார்ஜை வந்துட்டு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசரை பார்த்தீங்கன்னா MediaTek dimensity 920 தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு புது ப்ராசர். கேமிங்க்கெலாம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள். கேமிங்க்கு இந்த சார்ஜிங் டெஸ்ட் இதெல்லாம் தனியாக வீடியோ வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டோரேஜ் வந்துட்டு 128 கொடுத்துருக்காங்க, UFS 2.2. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரேம் வந்துட்டு 6GB ரேம், அதில் DDR4 டைப் ஆஃப் ரேம் கொடுத்துருக்காங்க. அதில் 8GB ரேமும் இருக்குது. அதுமாதிரி 8GB ரேம்லேயும் 128 தான் இன்டர்னல். ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 27,000 6GB ரேமோட லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 8GB ரேம் வேரியண்ட் வேணுன்னா 29,000. அதே இன்னொரு வேரியண்ட் இருக்குதுன்னு சொன்னால அதில் வந்துட்டு என்னென்னா இது வந்துட்டு 4500 mAhக்கான பேட்ரி, 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 67 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர். பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா 5160 mAhக்கான பேட்ரி கொடுத்துருக்காங்க. அதோடைய ப்ரைஸ் என்ன பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6GB ரேம் வேணுன்னா 25,000. அதே 8GB ரேம்னா 27. அதாவது இந்த ஃபோனுடைய ப்ரைஸ் அது 27,000. 8GB ரேம் வேணா வாங்கிக்கலாம். இந்த ஃபோனில் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ நான் ஒரு ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. இப்போ நான் ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுறேன். ஓகே, சவுண்ட் குவாலிட்டி பார்த்துருப்பீங்க அப்படிங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸில்
சவுண்ட் குவாலிட்டி கேட்க நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, இல்லை ப்ளூடூத் 5.2க்கான ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 இருக்குது, Wi-Fi 6 இருக்குது. அவ்வளோதான். இந்த ஃபோனை பற்றி முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த லிங்க், அதாவது இந்த ஃபோனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணும்னு நீங்கள் அங்கே கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.